இன்ஸ்டாகிராமில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஃபாலோயர்ஸ்கள், ஒவ்வொரு ரீல்ஸ்களுக்கும் லட்சக்கணக்கான லைக்ஸ்கள். இப்படி இன்ஸ்டாகிராம் மூலம் பிரபலமாகி தொழிலதிபரை மயக்கி கோடிகளை சுருட்ட நினைத்து தற்போது கம்பிகளை எண்ணிக்கொண்டிருப்பவர்தான் இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் கீர்த்தி பட்டேல். குஜராத் மாநிலம் சூரத்தைச் சேர்ந்தவர் பிரபல தொழிலதிபர் கட்ரோடியா. கட்டுமான நிறுவனம் வைத்திருக்கும் இவருக்கும் மற்றொரு தொழிலதிபரான விஜய் ஷவானி என்பவருக்கும் இடையே நிலப்பிரச்சனை தொடர்பாக மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த நேரத்தில்தான் கீர்த்தி பட்டேலின் இன்ஸ்டா வீடியோக்கள் விஜய் ஷவானியின் கண்களில் பட்டுள்ளது. ஏழைகளுக்கு உதவி செய்து வீடியோ எடுப்பது, சமூக பிரச்சனைகளை பற்றி பேசி சமூக போராளி என்று காட்டிக்கொள்வது போன்ற செயல்களில் ஈடுபடும் கீர்த்தி பட்டேலை வைத்து தொழிலதிபர் கட்ரோடியா மீது அவதூறு பரப்ப விஜய் ஷவானி முடிவெடுத்தார். இதற்காக லட்சக்கணக்கில் பணம் கொடுத்ததால் தொழிலதிபர் கட்ரோடியா குறித்து கீர்த்தி பட்டேல் பல அவதூறு கருத்துக்களை பேசி வீடியோக்களை வெளியிட்டுள்ளார். இதனால் கட்ரோடியா கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகினார். இந்நிலையில் கீர்த்தி பட்டேலை அழைத்து தன்னை பற்றி வீடியோ வெளியிட வேண்டாம் என்றும் அதற்காக பணம் கொடுக்கிறேன் என்றும் கூறியிருக்கிறார். இதன்படி லாட்ஜ் ஒன்றுக்கு கட்ரோடியாவை கீர்த்தி பட்டேல் வரவழைத்துள்ளார். அப்போது பேசியே மயக்கிய கீர்த்தி பட்டேல் அவரோடு தனிமையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதன் பின் பணத்தை கொடுத்துவிட்டு திரும்பிய கட்ரோடியாவிற்கு காத்திருந்தது அதிர்ச்சி. லாட்ஜில் கட்ரோடியாவுடன் தனிமையில் இருந்த போது அதனை தனது நண்பர்களை வைத்து கீர்த்தி பட்டேல் வீடியோ எடுத்துள்ளார். இதனை கட்ரோடியாவுக்கு அனுப்பிய கீர்த்தி பட்டேல் தனக்கு 2 கோடி ரூபாய் பணம் வேண்டும் என்றும், இல்லை என்றால் வீடியோக்களை உன் குடும்ப உறுப்பினர்களுக்கு அனுப்பிவிடுவேன் என்றும் மிரட்டியிருக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த கட்ரோடியா இது குறித்து சூரத் போலீசாரிடம் புகார் அளித்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கீர்த்தி பட்டேலிடம் விசாரணை நடத்திய நிலையில் வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தது. இதில் கீர்த்தி பட்டேலை கைது செய்து விசாரிக்க கடந்த ஆண்டு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. போலீசார் அவரை கைது செய்ய சென்ற நிலையில் கீர்த்தி பட்டேல் தலைமறைவாகிவிட்டார். அவரை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. வெவ்வேறு நகரங்கள் போலி சிம் கார்டுகளை அவர் உபயோகித்து வந்ததால் அவரை பிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. அவர் தலைமறைவாக இருந்த நிலையிலும் அவரது இன்ஸ்டா கணக்கில் இருந்து ரீல்ஸ் வீடியோக்களை வெளியிட்டுக் கொண்டே இருந்தார். கடந்த 6 நாட்களுக்கு முன்பு கூட சாலையோர ஏழை சிறுவர்களுக்கு உதவி செய்வதை போன்ற வீடியோவை வெளியிட்டிருந்தார். இதனால் ஐபி முகவரி மூலம் அவர் இருக்கும் இடத்தை போலீசார் கண்டுபிடிக்க முயற்சித்தனர். ஆனால் ஐபி முகவரிகளை உடனுக்குடன் மாற்றி வந்ததால் அதிலும் போலீசாருக்கு சிக்கல் ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் கீர்த்தி பட்டேல் அகமதாபாத்தில் தங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் அவரை சுற்றி வளைத்து பிடித்து விட்டனர். மேலும் அவருக்கு உதவிய 4 பேரையும் கைது செய்தனர். நில அபகரிப்பு, மிரட்டி பணம் பறித்தது என கீர்த்தி பட்டேல் மீது ஏராளமான வழக்குகள் உள்ளதால் அது குறித்தும் போலீசார் விசாரிக்க உள்ளனர். கீர்த்தி பட்டேலால் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகாரளிக்கலாம் என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலதிபரை மயக்கி ஆபாசமாக வீடியோ எடுத்து 2 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டிய இன்ஸ்டா பிரபலம் கைது செய்யப்பட்ட சம்பவம் குஜராத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.